யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்டங்களாக மொத்தமாக 110 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 583 மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதி வழங்கிய 56 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அதன் இறுதி நாளான இன்று புதன்கிழமை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் பல ஆண்டுகளாக நீதிக்காக காத்திருந்த ஒரு வரலாற்றுச் சம்பவம். 1990களின் இறுதிப் பகுதியில் முதன்முறையாக வெளிச்சத்துக்கு வந்த இந்த விவகாரம் நீண்ட இடைவெளிக்குப் பின்னர் மீண்டும் நீதித்துறை மற்றும் தடயவியல் விசாரணைகளின் கவனத்திற்கு வந்துள்ளது. செம்மணி பகுதி கடந்த கால யுத்தச் சூழலுடன் தொடர்புடைய காணாமல் போனோர் மற்றும் கொலைச் சம்பவங்கள் தொடர்பாக நீண்ட காலமாக பேசப்பட்ட பகுதியாக இருந்து வருகிறது. 1998ஆம் ஆண்டு கிரிசாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ச செம்மணி பகுதியில் பெருமளவிலான மனித உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததைத் தொடர்ந்து செம்மணி விவகாரம் தேசிய மற்றும் சர்வதேச கவனத்தை பெற்றது. இதனைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு செம்மணி பகுதியில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பல கேள்விகள் பதிலின்றியே நீடித்தன. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் கீழ் புதிய அகழ்வு மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சட்ட வைத்திய அதிகாரிகள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் தொல்லியல் துறையினரின் பங்களிப்புடன் அகழ்வுப் பணிகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டன. 1ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக நீதிமன்றம் 9 நாட்கள் அனுமதி வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் 54 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டன. பின்னர் அகழ்வுப் பணிகளை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்கு 56 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த 3 கட்டங்களிலும் மொத்தமாக 110 நாட்கள் அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 583 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்தும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான தடயவியல் மற்றும் சட்ட வைத்திய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றின் வயது, மரணத்திற்கான காரணம், அடையாளம் மற்றும் சம்பவத்தின் தன்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் வெறும் அகழ்வு பணியுடன் முடிவடையும் ஒன்றல்ல. புதைக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் உறுதிப்படுத்துதல், அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தனர் என்பதை கண்டறிதல், காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கு உண்மையை வெளிக்கொணருதல் மற்றும் இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பது ஆகியவை அடுத்த கட்டத்தின் முக்கிய சவால்களாக உள்ளன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதி வழங்கிய 56 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அதன் இறுதி நாளான இன்று புதன்கிழமை அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. 1ஆம் கட்டத்தில் 9 நாட்கள், 2ஆம் கட்டத்தில் 54 நாட்கள் மற்றும் 3ஆம் கட்டத்தில் 56 நாட்கள் என மொத்தம் 110 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளின் மூலம் இதுவரை 583 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வுப் பணிகளின் அடுத்த கட்டம் மற்றும் தடயவியல் விசாரணைகளின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு காணாமல் போனோரின் உறவினர்கள் மட்டுமன்றி தமிழ் மக்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் மத்தியிலும் அதிகரித்துள்ளது. செம்மணி புதைகுழி வழக்கு 3 கட்டங்களாக அகழ்வுப்பணி நடைபெற்றது. 1ஆம் கட்டம் 9 நாட்களும், 2ஆம் கட்டம் 45 நாட்களும், 3ஆம் கட்டம் 56 நாட்களுமாக மொத்தமாக 110 நாட்கள் இந்த அகழ்வுப்பணி நடைபெற்றது. மொத்தமாக 583 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காலில் பெறப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரான் அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த அகழ்வுப்பணியில் இதுவரை மனித எண்புக்குவியல்களாக 51 மனித எண்புக்குவிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பிற சான்று பொருட்களாக அச்சரக்கூடு ஒன்றும், காசு ஒன்றும், செப்பிலான 3 மோதிரங்கள் ஒன்றோடொன்று இணைந்தவாறும் விரலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை பேராசிரியர் ராஜ் சோமுது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு இடையில் இந்த பிற சான்று பொருட்களை வைத்து கொண்டு அதற்கான கால அளவை தீர்மானித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கிறார். அதே நேரம் புதைகுழி 2இல் எடுக்கப்பட்ட 9 மனித எண்பு தொகுதிகள் சம்பந்தமான அறிக்கைகளையும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களினால் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இவற்றை வைத்து கொண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிர்வாக கூட்டத்தில் இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டு ஏற்கனவே இந்த அகழ்பணியில் கண்காணித்து அறிக்கைகளை பெற்று கொண்டிருக்கின்ற கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரினால்
ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அகழ்ந்தப்பட்ட இந்த அகழ்வு எலும்பு தொகுதிகளிலிருந்து C14 பரிசோதனை செய்ய வேண்டும் என்று. அது தொடர்பாக வருகின்ற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற நிர்வாக கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருக்கின்றது. அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிற்பாடு தொடர்ந்து அகழ்பணி செய்வது சம்பந்தமாக ஏற்கனவே நீதவான் அவர்களினால் செல்லையா பிரணவன் அவர்களுக்கு ஒரு வழிநடத்தல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 28 நாட்களுக்கான பாதுகாடை தாக்கல் செய்யுமாறு. அவ்வாறு பாதுகாடு தாக்கல் செய்யப்படுகின்ற போது 14ஆம் தேதி எடுக்கப்படுற தீர்மானத்துக்கு அமைவாக மீண்டும் அகழ்பணி நடைபெற சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. மாதிரி குழி வெட்டுதல் தொடர்பான விடயமும் அது தொடர்பான இதில் ஏற்கனவே வெட்டினதில் 5 குழிகளில் இருந்து எலும்புகள் அடையாளம் காணப்பட்ட விடயம் தொடர்பாகவும் பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கொடுக்கப்பட இருக்கின்ற அறிக்கையில் அது ஒரு அத்தியாயமாக சமர்ப்பிப்பதற்கு இருப்பதாக அவர் என்று தெரிவித்தார். புறசான்று பொருட்களுடைய ஆய்வுகளினுடைய அறிக்கையின் அடிப்படையிலையும் அடுத்த அகழ்வுக்கான திகதி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நிர்ணயிக்கப்படும்.